எல்லாருக்கும் வணக்கம். டைப்ரைட்டிங் எக்ஸாம் இந்த மாதம் வரப்போகுது. டைப்ரைட்டிங் எக்ஸாம் எல்லோரும் நல்லா டைப் பண்ணி எல்லோரும் பாஸ் ஆகணும், நல்லா டிஸ்டிங்ஷனில் வரணும் அப்படின்னு நான் ஆண்டவன்கிட்ட வேண்டிக்கிறேன். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஜூனியர் முடிக்கிறீங்க, அப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூ பண்ண மாட்டேங்கிறீங்க. அது தப்பு. ஒரு கோர்ஸ் எடுக்கிறோம், இப்போ டைப்ரைட்டிங் ஜூனியர்னால் முடித்தோன்னே சீனியர் வாங்க. நீங்கள் 1 மணி நேரம் மட்டும்தான் இங்கே படிக்க வர்றீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா பேர் போத்து ஜூனியர் அடிக்கிறீங்க. தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே ஒரே டைமில் அடிக்கிறாங்க. 1 இயரில் ரெண்டுமே முடிச்சிடலாம். நம்ம இதுக்காக 2 வருஷம் ஒவ்வொரு சப்ஜெக்டாக 2 வருஷத்துக்கு வரதை விட ஒரே வருஷத்தில் 2 சப்ஜெக்டையும் முடிச்சிடலாம். அதாவது ஜூனியர் அண்ட் சீனியர், தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே முடிக்கலாம் அப்படின்னு இன்றைக்கி இருக்கிறவங்க கால்குலேட் பண்ணி தான் வராங்க. அதுதான் உண்மை. இப்போது நமக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு பெறணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. டைப்ரைட்டிங் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் சீனியர் முடிச்சிங்கன்னா கண்டிப்பாக நல்ல வேலை கிடைக்கும். இப்போது நல்ல வேலைக்காக மட்டுமல்ல, இப்போ தமிழில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எல்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம தமிழ் டைப்பிங் பழகுங்க. அதே மாதிரி இங்கிலீஷ்லேயும் அதே மாதிரி தான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வராமல் இருக்கிறதுக்கு இங்கிலீஷ் டைப்ரைட்டிங் பழகுறீங்க. இப்போ டைப்ரைட்டிங் படிக்கிறது அப்படிங்கிறது கம்ப்யூட்டரை வேகமாக இயக்கிறதுக்கும் ஒரு காரணம். அதே சமயத்தில் நம்மளுக்கு நல்ல இங்கிலீஷ் நாலேஜ் வரணும், ப்ரொனன்சியேஷன் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு லெட்டர் எப்படி எழுதலாம் அப்படிங்கிறது டைப்ரைட்டிங் செகண்ட் பேப்பர் புக்கெல்லாம் வாங்கி வச்சு பார்த்திங்கன்னா தெரியும். அதில் நிறைய வேர்ட்ஸ் இருக்குது, நிறைய அப்ரிவியேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் படிக்கும்போது நமக்கு கண்டிப்பாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் வரவே வராது. இப்போ கவர்மெண்ட் எடுத்துக்கோங்க, அதுவே நிறைய தடவை நீங்கள் டைப் பண்ணுவீங்க. அப்போ நமக்கு என்ன ஆகும், பை ஹார்ட் ஆயிரும். ஸோ நம்ம தனியாக ஒரு லெட்டர் எழுதலாம். ஒரு கம்பெனிக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அங்கே சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நல்லா வேலை கிடைக்கும். சீக்கிரமாக டைப்ரைட்டிங் இருக்கிறவங்களுக்கு சீக்கிரம் வேலைக்கு எடுத்துக்குவாங்க, செலக்ட் பண்ணுறாங்க. நிறைய வேலை, கவர்மெண்ட் வேலைக்கு, ப்ரைவேட் வேலைக்கு, அதே மாதிரி லாயர்கள், இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா டைப்ரைட்டிங் முடித்தவங்க ரொம்ப லைக் பண்ணுறாங்க. அது தமிழ் டைப்ரைட்டிங் படிங்க. ஏன் இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறேன், என் பையனுக்கு தமிழ் சரியாக வரமாட்டேங்குது மேடம் அப்படின்னு ஒரு அம்மா சொன்னாங்க. என்னங்க மேடம் பண்ணுறது? நாங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம், தமிழ் டைப்ரைட்டிங் கிளாஸுக்கு சேர்த்து விடுங்க. அவன் ஒரு வார்த்தையை நிறையா தடவை டைப் பண்ணும்போது அவனுக்கு எழுத்து பிழையெல்லாம் போயிடும். வீட்டில் கொஞ்ச நேரம் அந்த டைப்ரைட்டிங் புக்கை வச்சு எழுத்து கூட்டி நீங்கள் சொல்லி கொடுங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவன் தமிழ் ஃப்ளூயன்சியாக பேசுவான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லுவோம். நிறைய பேசணும், பேசி புரிய வைக்கணும். நம்ம இன்ஸ்டியூட்டுக்கு வர்றாங்க, அட்மிஷன் போடுறதுக்கு வராங்கன்னா நம்ம நம்மளோட சப்ஜெக்ட் நாலேஜ் நிறைய பேருக்கு சொல்லுங்கள். இதெல்லாம் யூஸாக இருக்குது, அதனால் நீங்கள் டைப்ரைட்டிங் கிளாஸ் சேர்த்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். நம்ம பேசினாதான் நம்ம தொழிலை நம்ம. எல்லாருக்கும் வணக்கம். அதாவது நான் இன்றைக்கி உங்களுக்கு லக்ஷ்மி பிரசுரம் புக்கில் இருக்கக்கூடிய சர்க்குலர், இங்கிலீஷ் புக்கில் இருக்கக்கூடிய 5 புக்கு அவங்க போட்டிருக்காங்க, பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதில் சர்க்குலர்னு ஒரு லெட்டர் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய அப்ரிவியேஷன்ஸ், அதனுடைய எக்ஸ்பென்ஷன் இதை கொடுக்குறோம். ஸ்டூடெண்ட்டுக்கு நான் சொல்கிறதெல்லாம் என்ன அப்படின்னா, படிக்காமல் எந்த சப்ஜெக்டும் பாஸ் பண்ண முடியாது, அதுதான் உண்மை. முடிஞ்ச வரைக்கும் இந்த அப்ரிவியேஷன்ஸ் எல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் கேளுங்க, படிங்க. பரீட்சையில் நல்ல மார்க் வாங்கலாம். கண்டிப்பாக நிறைய பேர் நல்லா படிக்கிறீங்க, அப்ரிவியேஷன்லாம் படிச்சுட்டு வர்றீங்க. ஒரு சிலதெல்லாம் தெரியறதில்ல. அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, அந்த புக்கில் இருக்கக்கூடிய சர்க்குலரில் இருக்கக்கூடிய, அதாவது சர்க்குலர்னால் என்ன அப்படின்னா, அதாவது தமிழில் சொன்னால் சுற்றறிக்கை என்பது ஒரு முக்கியமான தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக அதிக எண்ணிக்கையிலான நபர்களுக்கு அனுப்பப்படும் ஆவணம் ஆகும். இது ஒரே நேரத்தில் பலரோட தொடர்பு கொள்ளலாம். இதுக்கு நமக்கு செலவும் கம்மி. ஒரே விஷயத்தை பலருக்கு அனுப்பும்போது நமக்கு செலவும் அதுக்கு குறைவாக இருக்கும். அதே சமயத்தில் நமக்கு டைம் சேவ் ஆகும், அதுதான் உண்மை. இப்போ பார்த்திங்கன்னா சர்க்குலரில் B1 புக்கில் இருக்கிற அப்ரிவியேஷன்ஸு நான் சொல்கிறேன். இது ஒவ்வொரு பார்ட்டாக நான் போட்டு வரேன். இப்போ இங்கே கொடுத்துருக்குறேன் GOVT டாட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் பண்ணி அடிக்கும்போது கவர்மெண்ட் அப்படின்னு அடிக்கணும். இந்த வேர்டை படிக்கும்போது உங்களுக்கு நல்ல இங்கிலீஷ் நாலேஜ் வரும். டைப்ரைட்டிங் படிக்கிறது அப்படிங்கிறது ஒரு இங்கிலீஷ் நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் ஃப்யூச்சரில் நல்ல வேலை கிடைக்கும். இது பார்ட் 1 போட போகிறேன், பார்ட் 2 அந்த மாதிரி கண்டினியூ ஆகும். GOVT டாட்
அதுக்கு என்ன அர்த்தம்னா கவர்மெண்ட்னு அர்த்தம். அதுக்கு ஃபுல்லாக வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு டாட் வைக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு டிஇபிடி டாட் அப்படின்னா டிபார்ட்மெண்ட் அப்படின்னு அர்த்தம். இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா தீன்னு ஒரு அர்த்தம் கொடுப்பாங்க, ஒரு ஸ்லாஷ் கொடுப்பாங்க. அந்த ஸ்லாஷுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா தீன்னு அர்த்தம். டிஹெச்இ தீன்னு அடிக்கணும். அதே மாதிரி ஒரு சில லெட்டர்களெல்லாம் சர்க்குலரில் வந்து கொடுத்துருக்காங்க, அந்த இடத்துல இந்த ஸ்லாஷ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம வந்து அந்த இடத்துல ஸ்லாஷ் வந்து அடிக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு காமிக்கிறேன். ஆல் அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துல ஸ்லாஷ் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்லாஷுக்கு ஆர் அல்லது அண்டு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு பிரின்சிபல் செக்ரட்டரி ஸ்லாஷ் செக்ரட்டரி டு கவர்மெண்ட் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துலலாம் வந்து நீங்கள் வந்து தீன் அடிக்கக்கூடாது, கண்டிப்பாக அடிக்கக்கூடாது, ஸ்லாஷ் அடிங்க. பார்ட் 2 அப்ரிவேஷன்ஸ் அண்ட் their எக்ஸ்பேன்ஷன்ஸ். இப்போது பிடபிள்யூடின்னு கொடுத்தா எப்படி அடிக்கணும்னா பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு அடிங்க. INSTRNS அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னு அடிங்க. REG டாட் ரிகார்டிங் லாஸ்ட்டில் எக்ஸ்பேண்ட் பண்ணி அடிக்கும்போது கண்டிப்பாக டாட் வைக்காதீங்க. THRO அந்த சிங்கிள் அப்பாஸ்ட்பி போட்டிருக்காங்க, அதுக்கு என்ன அர்த்தம்னா த்ரூ அப்படின்னு அர்த்தம். T.N டாட் தமிழ்நாடு. CH டாட் ஸ்பேஸ் விட்டு ENGR டாட் கொடுத்தாங்கன்னா சீஃப் என்ஜினியர் அப்படின்னு அடிங்க. REGD டாட் ரெஜிஸ்டர்டு. ASSN டாட் அசோசியேஷன். APTS டாட் அப்பார்ட்மெண்ட்ஸ். ESTD டாட் எஸ்டாப்ளிஷ்டு. YR டாட் ஒய்ஆர்னா யுவர் இயர் ரெண்டு அர்த்தம் வரும். த இயர் எண்டேடு அப்படி வரும்போது இயர் போடுங்க. ஆஃப் யுவர் வரும்போது அந்த யுவர்னு யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு SHD அப்படின்னா ஷுட். PUBLN டாட் பப்ளிகேஷன். VE கொடுத்தா ஃபுல்லாக we have அப்படின்னு அடிங்க. V கொடுத்து L கொடுத்தாங்கன்னா we will அல்லது we shall. சென்டென்ஸ் அந்த மாதிரி மாற்றிக்கோங்க. IM கொடுத்தாங்கன்னா I அடித்து ஸ்பேஸ் விட்டு ஏம்னு அடிக்கணும். CONFCE டாட் கான்ஃபரன்ஸ். DEVT டாட் டெவலப்மெண்ட். LTD டாட் லிமிடெட். இது ஹெட்டிங்கில் கொடுத்தாங்கன்னா ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி பேர் கொடுத்தாங்கன்னா ஃபுல்லாக கேபிட்டல் லெட்டரில் அடிங்க. அதே மாதிரி ஃபோர்ட்டு எஸ்டின்னு கொடுத்துருக்காங்க டாட்டு. ஃபோர்ட்டு எஸ்டி தான் அடிக்கணும். இந்த ஃபோர்ட் பக்கத்தில் வரும்போது எஸ்டிக்கு என்ன அர்த்தம்னா செயின்ட்னு அர்த்தம். ஆனால் கொஞ்சம் பேர் என்ன பண்ணுறாங்க ஸ்ட்ரீட்னு பிடிச்சி அடித்து வைக்கிறாங்க. அதனால் டோன்ட் டைப் ஸ்ட்ரீட், அதுக்கு வந்து செயின்ட்னு அர்த்தம். ஆனால் செயின்ட்னு ஃபுல்லாக அடிக்கக்கூடாது, எஸ்டி மட்டும்தான் அடிக்கணும். SECY டாட் அப்படின்னா செக்ரட்டரின்னு டைப் பண்ணுங்கள். இது எல்லாமே நீங்கள் மனப்பாடம் பண்ணிட்டுங்க, ஸ்பெல்லிங் மனப்பாடம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இங்கிலீஷ் நாலேஜ் வரும். அதுதான் உண்மை. அடுத்தது 3வது பார்ட்டு தொடரும். வணக்கம். பார்ட் 3 அப்ரிவேஷன்ஸ் அண்டு their எக்ஸ்பென்ஷன்ஸ். நல்லா கவனிச்சுட்டு வாங்க. இப்போது ACCG டாட் ஸ்லாஷ் ACC டாட் இந்த ரெண்டில் எது கொடுத்தாலும் அக்கார்டிங்னு அடிங்க. நெக்ஸ்ட்டு CONTRBN டாட் கான்ட்ரிபியூஷன். இந்த அட்டு சிம்பிள் போடுறோம் இல்லையா, அப்போ அந்த சிம்பிளை அடிச்சிடாதீங்க, AT அட்டுன்னு அடிங்க. MAX டாட் மேக்ஸிமம். W.R. T. வித் ரெஃபரன்ஸ் டு அப்படின்னு அடிக்கணும். ADDL டாட் SECY டாட் அடிஷனல் செக்ரட்டரி. நெக்ஸ்ட்டு A டாட் ஸ்பேஸ் கொடுத்து G டாட்னு கொடுப்பாங்க.
அக்கௌண்டன்ட் ஜெனரல் அப்படின்னு அர்த்தம். ஹெச்டிஎஸ் டாட் ஹெட்ஸ் அப்படின்னு அர்த்தம். டிஒய் டாட் ஸ்பேஸ் எஸ்இசிஒய் டாட் டெபுட்டி செக்ரட்டரி அப்படின்னு அர்த்தம். சிஓஒய் டாட் ஸ்லாஷ் அல்லது அண்டு இது வேணால் எடுத்துக்கோங்க. சிஓ டாட் ஸ்பேஸ் சிஓஎம் டாட் கொடுத்தாங்கன்னா கம்பெனின்னு அர்த்தம். ஆர்இசிடி டாட் ரிசீவ்டு. ஹெச்/டபிள்யூ டாட் ஹேர் வித் அப்படின்னு அர்த்தம். எஸ்பிஎல் அப்படின்னா ஸ்பெஷல் அப்படின்னு அர்த்தம். யூ அப்பாஸ்ட்ரோபி போட்டு எல்எல் யூ வில். ஐ அப்பாஸ்ட்ரோபி எல் கொடுத்தாங்கன்னா ஐ வில் அல்லது ஐ ஷால் இந்த மாதிரி ஃபுல்லாக தான் அடிக்கணும். அதே மாதிரி டி டாட் ஏ டியர்னஸ் அலவன்ஸ் அல்லது டெய்லி அலவன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். டி டாட் ஏ டாட் ட்ராவலிங் அலவன்ஸ். நெக்ஸ்ட்டு டி டாட் இ டாட் ஓ டாட் டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷ்னல் ஆஃபீஸர். இடிஎன் டாட் எஜுகேஷன். ஆர்இவி டாட் ரெவென்யூ. நெக்ஸ்ட்டு ஆர்இவி டாட் ஏடிஎம்என் டாட் டிஇபிடி டாட் இதுக்கு இடையில ஸ்பேஸ் கொடுப்பாங்க. ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு அர்த்தம். டிஇஎல்ஒய் டாட் டெலிவரி. டிஐஎஸ்டி டாட் டிஸ்ட்ரிக்ட். டிடி டாட் கொடுத்தாங்கன்னா டேட்டர்டு அப்படின்னு அடிக்கணும். பார்ட் 4 ஜி டாட் ஓ டாட் அப்படின்னா கவர்மெண்ட் ஆர்டர் நடிங்க. சிஓஎம்எம்ஆர் டாட் கமிஷனர். ஏடிஎம்என் டாட் அட்மினிஸ்ட்ரேஷன். என்ஜிஆர் டாட் நகர். ஐஎன்டிஆர்டிஎன் டாட் கொடுத்தா இன்ட்ரடக்ஷன் அப்படின்னு அர்த்தம். எம்ஜிஆர் டாட் கொடுத்தா மேனேஜர் நடிங்க. எஸ்இசிடிடின்னு கொடுத்தாங்கன்னா செக்ரட்டரியேட்னு அடிக்கணும். ஹெச்ஆர் டாட் இடிஎன் டாட் டிஇபிடி டாட் ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட். பிவிடி டாட் எஸ்இசிஒய் டாட் டு சிஓஎம்எம்ஆர் டாட் பிரைவேட் செக்ரட்டரி டு கமிஷனர். சிஓஎன்டிஎன் டாட் கண்டினியூஷன். இஎன்கியூஒய் என்கொயரி. டிஐஎஸ்டி டாட் ஸ்பேஸ் சிஓஎல்எல்ஆர்எஸ் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ். ஜிஓஐ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இடிஎல் டாட் எஜுகேஷனல். ஐஎன்எஸ்டிஎன்எஸ் டாட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இ டாட் டபிள்யூ டாட் எஸ்எஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ். டிஜிபி டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ். சிஎம் சீஃப் மினிஸ்டர். ஓஎஃப்எஃப் டாட் ஆஃபீஸ். ஏபிபிடிடி டாட் அப்பாயிண்டட். பிஆர்ஓவிஎல் டாட் ப்ரொவிஷனல். ஏபிபிஜி டாட் அப்பாயிண்டிங். ஏபிபிடிடி டாட் அப்பாயிண்டட். எம்இடிஎல் டாட் மெடிக்கல். எஸ்யூபிடிடிஎஸ் டாட் சூப்பர்டென்ட்ஸ். அதாவது நானெல்லாம் டைப்ரைட்டிங் படிக்கும்போது எப்படின்னா அந்த ஸ்பெல்லிங் மனப்பாடுவேன். சூப்பர் ஐஎன்டி இஎன்டி இஎன்டிஎஸ் அப்படின்னு படிச்சிட்டிங்கன்னா கொஞ்சம்
ஈஸியாக இருக்கும். SI சப் இன்ஸ்பெக்டர். பார்ட் 5 CH டாட் சீஃப். L&O law and order. IND dot DEPT dot industries department. PUB dot public. DR dot of IND dot and commerce, அதாவது டைரக்டர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அண்டு காமர்ஸ். EXPDRE டாட் எக்ஸ்பெண்டிச்சர். W டாட் OUT அப்படின்னா வித்தவுட் அப்படின்னு அர்த்தம். இதில் பார்த்தீங்கன்னா சர்க்குலர் அப்படிங்கிறதுக்கு ஒரு டாட் கொடுத்து CES டாட் கொடுப்பாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா சர்க்கம்ஸ்டென்சஸ் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி சி ரவுண்ட் போட்டு டாட் கொடுத்து LAR கொடுத்தாங்கன்னா சர்க்குலர்னு அர்த்தம். PROVN ப்ரொவிஷன். FOLLG டாட் ஃபாலோயிங். REQD டாட் ரெக்கையர்டு. JUDL டாட் ஜுடிஷியல். ESTTT டாட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். HR டாட் EDN ஹையர் எஜுகேஷன். EXAM டாட் எக்ஸாமினேஷன். WKG டாட் ஒர்க்கிங். SPL டாட் ஸ்பெஷல். FIN டாட் ஃபினான்ஸ். E&ES எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சஸ். SUB டாட் சப்ஜெக்ட். REGR டாட் ரெஜிஸ்ட்ரார். UNV டாட் யூனிவர்சிட்டி. LHC லீகல் ஹேர் சர்டிஃபிகேட். APPLN டாட் அப்ளிகேஷன். RECT டாட் அல்லது RECPT டாட் ரெசிப்ட். PMI பெர்மனன்ட் மிஷன் ஆஃப் இந்தியா. OFFL டாட் அஃபிஷியல். FOLLG டாட் ஃபாலோயிங். U.N. United Nation.